Hello viewers, today talk about Flipkart personal loan எப்படி வாங்குறது. Flipkart EMI ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஆனால் Flipkart எப்படி பர்சனல் லோன் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. நிறைய ஆன்லைன் லோன் ஆப்லலாம் நம்ம வந்து ட்ரை பண்ணியிருப்போம், நிறையா நியூஸும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் ஆன்லைன் லோன் ஆப்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட்டை வச்சு கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு ஆப்ஸ் தான். பட் இருந்தாலும் நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து அதில் ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 48% எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்கியிருக்காங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சர் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 12.5 இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் வாங்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டே வந்து சொல்லிடுறாங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அஃபீஷியல் பேங்க் பார்ட்னர்லாம் வந்து டைப் பண்ணி நிறைய ஆஃபர்ஸ் இஎம்ஐன்னு கொடுத்தாலும் இந்த பர்சனல் லோன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ப்ராசஸிங் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்காங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் இது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிக்காங்க. லெட்ஸ் கன்டினியூ தி வீடியோ. ஸோ எப்பவும் போல் நம்மளோட ஃப்ளிப்கார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ண பிறகு அதில் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட் ஆப்ஷன்ஸில் வந்து பர்சனல் லோன் அப் டு 5 lakhs இருக்குன்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ட்ரஸ்டடாக வந்து ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து HDFC இருந்தாங்க, அடுத்து வந்து ஆக்சிஸ் பேங்க் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வேற ஒரு பேங்க்கோட டைப் பண்ணி இந்த பர்சனல் லோன்லாம் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியாக வந்து அப்ரூவல் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆக்சிஸ் பேங்க் இருக்கும்போது வந்து நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கலனா கூட இப்போ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ அதில் வந்து 5 lakh வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோன் வந்து தரதா சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து 5 lakhலாம் வந்து எல்லாத்துக்கும் அப்ரூவல்லாம் தரமாட்டாங்க. பட் ஆனால் வந்து அவங்களோட கிரெடிட் ஸ்கோருக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு அப்ரூவல் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் ரீபே பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து அப்படி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் முக்கியமாக சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆன்லைன் லோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சு கொள்ளையடிப்பாங்க. ஸோ அதனால் நம்ம நிறைய அந்த மாதிரி ஆப்லாம் வந்து நம்ம சஜஸ்டே பண்ணுறதில்ல. இதில் மெயினான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. 12.5%. இதே அதிகம் தான், இருந்தாலும் மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் கம்மி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 விஷயம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நோ இன்கம் டாக்குமெண்ட்ஸ், எந்த விதமான இன்கம் டாக்குமெண்ட்ஸும் வேணாங்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி இஎம்ஐ ஃப்ரம் 12 to 60 months. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் வரைக்கும் நம்ம வந்து இந்த இஎம்ஐ பீரியடை வந்து எடுத்துக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க. அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டு 12%, 12.5% இன்ட்ரெஸ்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 3 ஸ்டெப் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேன் நம்பர் என்டர் பண்ணிக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிட்டு ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வந்து அப்படி ஒரு டிக் பண்ணிட்டு அப்படியே ஒரு கண்ணி கொடுத்துக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாய்டான்னு கிளிக் பண்ணிக்காங்க. சேலரிடாக இருந்தால் உங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணிட்டு மந்த்லி நெட் இன்கம் வந்து ஆன் பண்ணிக்காங்க. இல்லைங்க நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இண்டஸ்ட்ரி டைப்பை வந்து அதில் செலக்ட் பண்ணிட்டு ஆனுவல் டர்ன் ஓவரை வந்து என்ட்ரு பண்ணிட்டு அப்படியே வியூ லோன் ஆஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களை நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்க்கு தகுந்த மாதிரியான லோன் ஆஃபர்ஸ்லாம் வந்து அவங்க ஷோ பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களோட இன்கம் டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ண பிறகு ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ்க்கு தகுந்த மாதிரியான லோனை வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 2 lakh லோனை வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ உங்களுக்கு லோன் அப்ரூவல் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அடுத்தது வந்து அதுக்கான ரீபேமெண்ட் வந்து எப்பப்பெல்லாம் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் தருவாங்க. ஸோ அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோருக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அவங்க பேசிக்காக வந்து 12.5% வெளியே சொல்லிவிட்டு ஆனால் உள்ளே வந்த பிறகு நம்மளோட சிபில் ஸ்கோருக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறது வந்து இதில் எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா லோன் சம்மரி, அதாவது நம்ம எவ்வளோ லோனை வந்து சூஸ் பண்ணுறோமோ அந்த லோன், அதுக்கப்புறம் வந்து ரீபேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இஷ்யூ எப்போ நம்ம ரீபேமெண்ட் பண்ணணும், அதாவது ரீபேமெண்ட் வந்து எவ்வளோ மந்த்லி எவ்வளோ சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ரீபேமெண்ட் இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும், ப்ராசஸ் ஃபீஸ் முதல் கொண்டு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ணி கொடுத்த பிறகு ஃபீஸ் டீட்டெயில்ஸ், ப்ராசஸ் ஃபீஸு, இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் ஃபீஸ்லேயே வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துருவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் ஆட்டோபே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு அல்லது வந்து நெட் பேங்கிங் இருந்ததுன்னா இந்த ஆட்டோ பே ப்ராசஸ் வந்து பண்ணிக்க முடியும். நம்ம ஆனால் மேனுவலாக அதை பே பண்ண முடியாது. ஸோ இதில் இந்த ஆட்டோ பேக்கு உங்கள்கிட்ட வந்து நெட் பேங்கிங் கண்டிப்பாக இருக்கும், அப்படி இல்லைனா டெபிட் கார்டு, இந்த ரெண்டையும் வச்சு நீங்கள் வந்து ஆட்டோ பே வந்து செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியெல்லாம் செட் பண்ண பிறகு உங்களுடைய கேஒய்சி இன்ஃபர்மேஷன், ஸோ அந்த பேங்க்கில் வந்து ஒரு கேஒய்சி இன்ஃபர்மேஷன் வரும். உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் என்ட்ரு பண்ண பிறகு உங்களுடைய நெட் பேங்கிங் அல்லது டெபிட் கார்டெலாம் அதில் வந்து லிங்க் பண்ணி செட்டப் பண்ண பிறகு ஒரு 6 hours வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ரூவலுக்கு வந்து ஆகும்.
மேக்ஸிமம் 6 ஹவர்ஸ்க்குறாங்க. ஒரு 2 ஹவர்ஸில் வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கேவிஎஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா அந்த பேங்கிங்க்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து ரீபேமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ தென் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம் பீரியடில் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ரீபேமெண்ட் டியூ வந்து அதிகப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து அதிகமாகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட் பர்சனல் லோன் வந்து பர்சனலாக வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து எந்த ஒரு ஷோர்ஸுமே இல்லாத டைமில் வந்து கண்டிப்பாக நம்ம இந்த ஃப்ளிப்கார்ட்டை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஏன்னா நிறைய ஆப்ஸ் வந்து இருக்குது. பட் நிறைய ஆப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ரூமர்ஸ் நியூஸ் நிறைய த்ரெட்டல் இந்த மாதிரிலாம் நிறைய நியூஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டுருவோம். பட் ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ட்ரஸ்டடாக வந்து இதில் பண்ணலாம். ட்ரஸ்டடான ஒரு சப்போர்ட் வந்து நமக்கு இருக்கும். ஸோ எனிவே காய்ஸ், அதாவது இப்போ இந்த ஃப்ளிப்கார்ட் அறிமுகப்படுத்திருக்கக்கூடிய இந்த பர்சனல் லோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இதை வந்து ட்ரை பண்ணுவீங்களா, இதை வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா, இதை பற்றியான உங்களுடைய ஒப்பீனியனை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்கமிங் டேஸில் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இதை வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.